இது ஏஜெண்டுகளுக்கு கிடைத்த ஒரு செய்தி. இன்னும் கம்பெனிலேருந்து மெயின் விசா வரலை. அங்கேருந்து ஒரே ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா இந்த விசாவை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கரெக்டாக 22 நாட்கள் இருக்குது. பொறுமையாயிரு, உன் பையனை நான் அனுப்பித்தாரேன். கால் வந்துட்டு. கர்பசாமிக்கு இந்தா வேறு என்னப்பா வேணும்? மனதை குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். கொஞ்சம் பொறுமையாயிரு, கிரகநிலையில் மாற்றிடு. சந்தோஷம். கர்பசாமிக்கு பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை பெண்ணடியாள். வாங்க. யார் அது? வாங்க. வீட்டுக்காரர் கூப்பிடுங்கக்கா, நான் வெயிட் பண்ணுறேன். கூப்பிடுங்க. இங்கேயே என்ன போடுது அப்போ வீட்டில் என்ன? சரி பரவாயில்ல, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாதக்கா. அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். ஆனை முகனே ஆதி முதலானவனே, பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே மூத்தவனே எங்கள் அப்பா கணேசா, ஏழை முகம் பாருமையா ஏனென்று கேளுமையா. இந்த பாட்டை எழுந்தது யார் தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அண்ணன் எழுதுனது. நான் இப்போ ஏன் இந்த பாட்டை பாடினேன்? பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு எல்லையில் இருக்கா? அந்த குதிரை அங்கே போனோன்னா பிள்ளையாரை பார்த்துட்டு தான் இந்த பாட்டை பாடினேன். கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையார் கோயிலுக்கு பொழுது இருக்க வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பட்டுக்கோட்டை இல்லையே, மாவாட்டு தான். என்ன வேணும்? பாகப்பிரிவினை படத்தில் தான் இந்த படத்தை பாட்டு தெரியுமா? தனக்கு ஒரு தீ இல்லாமல் அந்த பாட்டில் வரும். இந்த பாட்டை நான் எடுத்தோம்னா அதுக்கு காரணம் என்ன? உன் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும். இதுவரை பார்த்ததெல்லாம் ஜாதகத்தில் பொருத்தமே இருந்தாலும் நாளைக்கு பேசுகிறேன் என்று சொல்லி தட்டி போனவர்கள் பலர். எங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தம்னுட்டு போனவங்க பலர். இடைப்பட்ட காலத்தில் இடுப்புக்கு கீழ் முட்டு வர வலியும் வேதனையும் வந்துச்சே யாருக்கு? இப்போ எப்படி இருக்கு? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு திருமணத்தை தடையெல்லாம் நடத்தி தந்தா போதுமா? உன் பிள்ளைகளுடைய மனத்தை பற்றி கொஞ்சம் விசாரித்து பார்த்தியா? நீ என்ன சொல்லுதான் கல்யாணத்துக்கு? என் கையை பிடிப்பா, நல்ல சிக்கல் பிடி, என்னையவே நினை திருப்பூட்டு போட்டலாம். அப்படியா? சிவன் கோயில் எங்கப்பா இருக்குது? அந்த நந்தீஸ்வரனுக்கு ஒரு மாலையை போட்டு என்னையை பார்க்க வந்துடுங்க. வைகாசி மாதத்தில் பெண்ணு வந்தாச்சு, கல்யாணம் நடக்கிறதுக்கு விருத்தி ஆயாச்சு. இந்தா விருத்தி ஆகும். வேறு என்ன வேணுமா? நடத்தியாச்சு. வைகாசி ரிஷப மாதம் மாறலாம், வெற்றி உண்டு. மாறலாம், இப்போவே ஜெயிக்கலாம். கர்பசாமிக்கு பட்டுக்கோட்டை தன் சகோதரனை பற்றி கேட்டு வந்தவன். நல்ல காலில் விடலை. நான் ஒன்றும் ஏமாற மாட்டேன். என்னடா மாதிரிப்பா, இன்னும் ஒரு தூரம் காலில் விடணும். இடுப்பு வலிக்கவா செய்யுது, அதானே பார்த்தேன். உண்மையை சொல்லணும்ல, சாமிகிட்ட 3 முறை கால் விடணும். உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் அண்ணனுக்கு ஏற்கனவே 2.25 ஆண்டுகளாக நரம்பியல் சம்மந்தமான பிணியும் கழுத்து கைகால்கள் சம்மந்தமான வலி உபாதையும் இருக்கும். ஆனால் இப்போ சுகமில்லாமல் இருக்கக்கூடிய நேரம் உயிருக்கு எதுவும் பிரச்சனை வருமோங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் தோன்றி இருக்குது. அப்படிப்பட்ட கண்டங்கள் இன்னொரு 6 மாதத்துக்கு கிடையாது. அதனால் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இந்தாப்பா, இந்த கனியை அண்ணன்ட்ட கொண்டு கொடுக்கணும். நீயே சனிக்கிழமை போயிட்டு வந்துடலாம். எல்லா வெற்றியும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும். கர்பசாமிக்கு
கால் வந்துட்டு வரலாம். அடுத்து திருச்சி எல்லை. திருச்சி திருச்சி பக்கமாக திருச்சி. திருச்சி இன்னும் ஒரு தூரம் கால் வந்துட்டு வரணும். திருச்சீரலை வாயில் திகழ்ந்திடும் தெய்வமே தேவனே ஆறு முகனே. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள உன் பையன் மாறி மாறி பேசுதான். அவனுடைய மனதையும் ஸ்டெடியாக்கணும், அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது மனவேதனையாக இருக்குது. அதனால் மருத்துவம் சம்மந்தமான தொழிலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து தந்தா முடிச்சுக்கலாமா? கால் வந்துட்டு வரலாம். யார் இந்த மாதமே ஒரு 10 வருது 2 ஜாதகம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டிட்டு அடிச்சிருப்பான். வெட்டி போ. தெருத்திருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தடுத்துருவோம். அதெல்லாம் சரி சாப்பிட்டு போகிறோம். திருச்சி எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. என்னையா பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி. இன்னொருத்தன கால் விட்டான். அவதிப்படுவான் படும் சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 பொம்பளை பிள்ளைகளுடைய மனநிலைகளுமே குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தை உடைய பிள்ளைங்க. ஒரு பிள்ளை தான் தோன்றித்தனமாக வாழ்வை அமைத்து விட்டது. இன்னொரு பிள்ளை அதுக்கு முயற்சி எடுத்து இந்த குடும்பத்துக்குள்ள கருத்து மாறாட்டமாகி இப்போ அகன்று இருக்கக்கூடிய நிலைமையில் உட்கார்ந்துருக்கு. அது திரும்பி வரும்பொழுது தனியாக வருமா ஜோடியாக வருமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. அந்த பிள்ளைய வீடு கொண்டு வந்து சேர்க்குறேன், உனக்கு அவமானம் இல்லாமல் நடத்தி தரேன். வேறு என்னப்பா வேணும்? வந்துடும், 20 நாளில் வந்துடும். இந்த அப்படி சந்தோஷமாக இருப்பா, வெற்றியாக இருப்பா. சாப்பிட்டு போ. கடன்பட்டு மனவேதனை அடைந்த மக்கள் யார்? திருச்சி எல்லை. வாங்க. வளர்ந்த கலை மறந்து விட்டாய். என்ன தம்பி? அதான் நான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன். இப்பவும் குடிச்சிருக்கியா? யார் இவர்? கண்ண மூடு, மனத்தை அடக்கு. நீ கால் வந்துட்டு வாடா. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்களென்று உலகப்பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். கிறிஸ்தவ மதத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? உண்டா? ஒரு பொம்பளை பிள்ளையால் இவன் மனது பாதிக்கப்பட்டிருக்கு. அது நடந்து முடிந்த கதை. அதனால் இவருக்கு கூட்டாளிகளோட மனக்குழப்பமும் பிரச்சனையும் அதிகம்.
இப்போ உடலில் இவனுக்கு வந்து இரைப்பை சம்மந்தமான குறை இருக்குது. என்ன இருக்குது? இரைப்பை சம்மந்தமான குறை இருக்குது. அதனால் இவனுக்கு நரம்பியல், கைகால்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கான். இந்த நிலையிலேருந்து உன் பிள்ளையை காப்பாற்றி தந்தால் போதுமா? இப்போ உங்களுக்கு பண நஷ்டமும் கடனும் இருக்கும் வீட்டில், அதையும் தீர்த்து தெளிவாக்கி தாரேன். இவன் எப்பொழுதுமே மனம் திறந்து பேச மாட்டான், தன் உள்ளத்துக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருப்பான். காலில் வந்துட்டு வா. இருக்கான், என்ன செய்ய முடியும்? மாற்றிடுவோம். எல்லாம் சொல்லாத, தேவையில்லாமல் சொல்லாத. நீ உன் பிள்ளைய 3 முறை என்னை இங்கே கூப்பிட்டு வா, அவனை நான் நல்லாக்கி தரேன். வாடா செல்லக்குட்டி பேரே, ஓடியா. 3 முறை இங்கே கூட்டிகிட்டு வா, உன்னை நல்லாக்கி தந்துடுதாண்டா. என்ன செய்யணும்? வேறு என்ன? உனக்கு என்னடா வேணும்? குடியை நிப்பாட்டு. தொழிலுக்கு பணமும் தாரேன், தொழிலும் தாரேன். உங்கள் சொந்த வீட்டுக்கு மந்திர தந்திரத்தால் பிரச்சனை உண்டு. ஆடு மாடு கன்றுகள் நின்று மாண்டு போனது உண்டு. அதனால் பல பிரச்சனைகள் உண்டு. வீட்டுக்கு பின்னால் மரஞ்செடியும் வயல்வெளிகளும் உண்டு. அதனுடைய போட்டியிலே வந்தது தான் இந்த துன்பம். அதுக்கு பின்னால் நீரோடும் பகுதிகள் உண்டு. அங்கே சுட்டரித்த பிணங்கள் குவியல்கள் உண்டு. கால் வந்துட்டு வாங்கோ. வரலாம். இந்தா சொந்த வீட்டுக்கு போக வைக்கிறேன். உங்கள் கடனை தீர்த்து வெற்றியாக வாழ வச்சு தரேன். 3 முறை என்னையை பார்க்கணும். இவனுக்கு தெளிவு கொடுப்போம், வெற்றி அடைவாய். நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாக இரு. இந்தா வயிறார சாப்பிட்டு போங்க மக்கா, உட்காருங்க. நல்லா இருமா. கர்மசாமிக்கு கர்மசாமி, என்னுடைய வீட்டுக்குள்ளே அடிக்கடி சோதனைகளாக நடக்கு. எங்கள் வீட்டில் அறிகுறியாக நாங்கள் கும்பிடக்கூடிய தெய்வமும் எங்களுக்கு வழிகாட்டலை. இதில் பண கஷ்டமும் வாக்குவாதமும் ஏற்பட்டு மன அமைதி இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லி ஒருத்தர் கேட்காரு. யார்? திருச்சி எல்லை. திருச்சி தானே நீங்கள்லாம்? மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குது? வாங்க. கால் வந்துட்டு வரலாம். கண்ணிலே நீரதற்கு. திருச்சியா மணப்பாறையாடா? என்ன செய்யணும் உனக்கு? இப்போ கண்ணமுடி. சோதனையான காலம் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு மகனே. அதிலிருந்து சுபிட்சமாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா இட்சனமே வரக்கூடிய ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வந்து காட்டு, உனக்கு ஜெயிச்சு தரேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு. அப்படியா? தொழில் சம்பந்தமாக எனக்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்டு வந்ததுங்க யாருப்பா? தொழில் சம்பந்தமாக விளக்கம் வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? பையன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க. இவர் யார்? இந்த பையன் என்ன தொழில் பார்க்குறீங்க? சரி, என்ன தொழில் பார்க்குறீங்க? வருமானத்துக்கு வழி? கால் வந்துட்டு வாங்க. நினைவு வெள்ளம் பெருகி வர. சத்தம் போடாமல் உட்காரணும். உட்கார். மனநிலைகள் தெளிவாக இருக்காத. உடல்நிலைகளில் ஒரு சுறுசுறுப்பற்ற தன்மை இருக்கணுமே. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி வரணும். எந்த செய்வனைகளும் நடக்கலை. இது பிறவி அம்சத்துப்படி உள்ள நோய். புரியுதா? இதை மெல்ல மெல்ல சீர்திருத்தி தெளிவு பண்ணி தரேன். வேறு என்ன வேணும்? தெளிவாக்கி தரேன். சரி, 3 முறை என்னைய பார்க்க வாங்க, சரியாக்கி தரேன். பக்கத்தில் வா. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம், பிள்ளைகள் எதிர்கால வாழ்வு, திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க இல்லை. சரி, சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? தூடா தம்பியா? என்னையா சொத்து? எதுவும் கேஸ் கிடக்கா?
நீங்கள் வரும்பொழுது ஐயனார் வராரு, எங்கே இருக்கார்? உங்கள் குடும்பம், உங்கள் தெய்வமா அது? கூடவே வந்து நிற்கிறாரு. கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வாங்க. உட்காரலாம். என்ன சொத்தில் உங்களுக்கு பிரச்சனை? கண்ணை முடிப்பா. கண்ணை முடிக்காங்க. கொஞ்சம் பார்க்கட்டும். கண்ணை முடிக்காக்கா. கண்ணை முடிக்கா. ஏக்கா கண்ணை முடுக்கா. நல்ல ஓகே. உன்னுடைய சொத்து சம்மந்தமான விஷயத்துக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன எழுத்து தான் இருக்கே தவிர ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தா எந்த ஆதாரங்களும் இல்லை. அந்த ஆதாரங்கள் இல்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இங்கே எங்கள்கிட்ட எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைம்மா, இதெல்லாம் வேறு பேரில் தான் இருக்குது, உங்கள் பேரில் உள்ளது ஒன்றுமே இல்லை. அது மூலப்பத்திரம் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பத்திரத்தை எடுத்தால் தான் உங்களுடைய உரிமையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. நெஞ்சே உனக்குபதேசம் இதே ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. உங்களுடைய இடத்து சர்வே நம்பரை வாங்கி சென்னைக்கு சென்று எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படி ரைட் சைடில் நடந்தால் தலைமை ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸுக்குள்ளே இந்த சர்வே நம்பர் அங்கே உள்ள அதிகாரியை பிடிச்சி இதனுடைய பத்திரத்தை எடுத்து தாங்க ஐயான்னு சொல்லி அதுக்கு ஒரு செல்லாங்கட்டை சொல்லுவாங்க. அதை கட்டிட்டிங்கன்னா உங்கள் பத்திரம் கையில் கிடச்சிரும். இப்போ அந்த இடத்த 3 பேர் உரிமை கொண்டாடி உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து வச்சுருப்பாங்க. இருக்காங்களா? அதில் கொஞ்சம் பெரிய ஆட்கள், பிரமுகர்கள்லாம் கொஞ்சம் உண்டு. அதனால் உன்னைய அடித்து வெளியே தள்ளிடுவாங்கடா. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? இவன் பையனா இவனா? என்ன இப்போ பேசுறதெல்லாம் என்ன தப்பும்? கண்ணமுடு நீ வாயை நீ முதல்ல வாயை அடக்கு. உள்ள கண்ணமுடான்ல. வேற ஒன்றுமே இல்லையே. காதுக்கும் தொண்டைக்கும் இடையில் உள்ள நரம்பில் ஒரு சின்ன பிளாக்கும் ஒரு நரம்பு தளர்ச்சியும் இருக்குது. அறுவை சிகிச்சை இல்லாமலே இதை சரியாகிறதுக்கு மருத்துவம் வந்தாச்சு. இதை குணமாக்கிடலாம்டா, நீ கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. போதுமா? சொத்து வேணுமா? இவ்வளோ தரம் சொன்னது ராமாயணம், இப்போ கேட்குறது மகாபாரதம். இந்தா பொம்பளைய பேசவும் வைக்கேன், உன்னைய ஏசவும் வைக்கேன். அந்த இடத்த வாங்கி தரேன், குழப்பமில்லாமல் நடத்தி தரேன். சாப்பிட்டு போங்க. நல்லா இருங்க மக்கா. சந்தோஷமாக புண்ணியமாக இருக்கா. போ. கர்மசாமிக்கு திருச்சி. ஆமாம் ஆமாம். அப்படியா? உங்களுக்கு தான் தந்திருக்கேன். வச்சுக்காங்க. வச்சு சாமி கும்பிடுங்க, பணம் வரும். தான் வச்சிருக்கிற தொழில் ஸ்தாபனத்தில் தெளிவு வேண்டும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்ன தொழில் நடத்துகிறீங்க நீங்கள்? வெளிநாடு சொந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? கேட்டு வந்திருக்கியாப்பா? வா வா வா. கால் வந்துட்டு வா. நீங்கள் என்ன தொழில் நடத்துகிறீங்க? அப்போ நான் இப்போ ஆங்கிலத்தில் தமிழில் தானே நான் பேசினேன். அவங்க இன்னும் நான் சுத்த தமிழ் பேச மாட்டேன். நீங்கள் வருத்தப்படாதீங்கக்கா. கால் வந்துட்டு வாங்க. என்னத்தான் முடியல. அப்படியா? என்ன கம்பெனி அது? என்னடா தம்பி, என்ன வேணும்? என்ன சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா? போகக்கூடிய நேரம் வந்திருக்கு. புரியுதா? ஏற்கனவே போலீஸில் எழுதி வச்சுருக்கு. இன்னும் அடுத்த விசாரணை வரப்போகுது. அந்த விஷயத்தை மாற்றி தரேன். அதில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்க. காலில் விட்டு வா. நீ
முத சொல்லணுமா? ஓகே வா. அந்த டாக்குமெண்டெல்லாம் எங்கப்பா வச்சுருக்க? அதில் ஒரு காப்பி உனக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? அதை வாங்கிட்டு அப்படி போலீஸில் பிளட்ஜ் பண்ணு. அது மூலமாக உனக்கு நான் தெளிவை உருவாக்கி தரேன். இல்லைன்னா பெரிய சண்டை நடக்கும், ஏமாற்றம் நடக்கும். என்ன செய்ய போகிற? சரி, வேறு என்ன வேணும்? இப்போதைக்கு உனக்கு தொழில் சொந்தமான விஷயத்துக்கு 2 மாதத்துக்கு டைம் இல்லை. முதல்ல இந்த டாக்குமெண்ட் விஷயமாக முடிச்சு தரேன். இன்னும் ஒரு சான்ஸ் வெளிநாட்டுக்கு இருக்குது, புறப்புக்கலாம். 3.5 மாதம் டைம். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி யாரும் கேட்டு வந்தீங்களா? திருச்சி உத்தரவு இன்னைக்கு இவ்வளவு தான். வேலூர் வேலூர் பிறகு கேளுங்க. வேலூரா? கால் வந்துட்டு வா. இனிக்குமா இல்லை ருசிக்குமா? அவசரப்பட்டு கால் விழுந்திருக்க. சாமியவே நீ நினைக்கல. நான் காலில் விழுந்துவான்னு சொன்னேன், படக்குன்னு விழுந்தான், வந்து எழுந்துட்டான். யாரை நினச்சி காலில் விழுந்த நீ? போயா, அது ஒரு எக்ஸசைஸ். இன்னும் 2 தரம் காலில் விடு, தெளிவு கிடைக்கட்டும் உனக்கு. என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சப்த கன்னிமார்கள்னு கன்னிமார்கள் வாராங்களே, எங்கே இருக்காங்க? சின்ன பையனாக இருக்கான். சிவன் கோயில் எங்கடா இருக்குது? அதில் சப்தகன்னிமார்கள்னு தீபங்கள்லாம் ஏற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? காலில் வந்துட்டு வா. அங்காளத்தா எங்கே இருக்காடா? அங்காளம்மா கண்ண முடிக்கா. உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே அங்காளம்மன் வாரா. 3.25 ஆண்டுகளாக மனக்குழப்பமும் மதிக்குழப்பமும் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கு. ஒருவருடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு மாந்திரிகத்தால் பல துயரங்களும் குழப்பங்களும் நடந்துச்சு. ஆனால் இப்போவும் அந்த மாந்திரிக சக்தியால் உன் குடும்பம் பல்வேறு பிளவுகளை பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் உன்னுடைய உள்ளத்தில் நாம் இங்கே இருப்போமா அல்லது வேற எங்கேயும் பெயர்வோமாங்கிற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் ஓடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. யார் நீங்கள்? வேலூர். இந்த தீய சக்தியை நீக்கி உங்களுக்கு தொழிலையும் உன் குடும்ப ஒற்றுமையும் தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு கல்யாணம் உனக்கு நடக்காது. 6 மாதங்களுக்கு பின்பு தான் நடக்கும். அதுக்கு முன்னால் உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். நிப்பாட்டிருவோம்ப்பா, நிப்பாட்டிருவோம். அங்கே தள்ளி இருப்பேற பேசுவோம். அங்காளம்மன் தான் உங்களுக்கு குலதெய்வம், உங்கள் குடும்பத்துக்கே. உட்காருங்க. கால் வந்துட்டாடா வேலூர். விழுந்த சொன்ன என்னை பாரு, என் முகத்தை பாரு. அப்படி நீ வரும்பொழுது ஆஞ்சநேயர் வராரே, எங்கே இருக்காரு? கும்பிடுவியா? கால் வந்துட்டு வா. ஐயா, ஓஹோ, என்னன்னு கேட்போம். என்னடா வேணும் தம்பி உனக்கு? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. அப்படியா? உங்கள் குலதெய்வம் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுது. மூன்றாண்டு காலங்களாக உன் குடும்பத்தில் பெரியோர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மன வருத்தமும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனக்குழப்பமும், தொழில் மண்மனை சம்பந்தமாக பிரச்சனைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த நிலைகளில் இங்கு வாழ்வதா அல்லது தாழ்வதா என்ற ஒரு கேள்விக்கு இடம் கிடைக்காம
என்ன மாதிரி எத்தனையோ கோயிலில் போய் கேட்டும் உனக்கு தெளிவு கிடைக்கல. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இதுக்கு மாந்திரிக செய்வினைகள் ஒரு காரணம். இப்போதைக்கு பிரிவும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு உயிரவே பிரித்து கொள்ளலாமாங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் உன்னைய சாக விடாமல் காப்பாற்றுறேன், வாழ்வதற்கு வழியை கொடுக்குறேன். வேறு என்னப்பா வேணும்? இந்த உனக்கு பணம் தந்திருக்கேன், தொழில் வருமானங்கள் வரும், செம்மையான லைஃப் நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சேலம் எல்லை சேலம். சேலம் பக்தனான சேலம். சேலம் 2 பேர் இருக்காங்களே. சேலம் சேலம் அனுக்கணுங்க. சேலம் இருக்கீங்களா? சேலம் பக்தர். சேலம் சேலம் கால் வந்துட்டலாம் பாரு. கள்ளக்குறிச்சி. அடுத்து கள்ளக்குறிச்சி பக்தர் வாங்க. கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி படிப்படியாக உனக்கு எல்லா விஷயத்தையும் வெற்றியாக்கி தந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆவணி மாதத்துக்குள்ள உனக்கு கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சு தரேன். உனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் வரணும், அதையும் நான் வாங்கி தந்துடுறேன்ப்பா. குணமாயாச்சு, தைரியமாக இருந்தா. கள்ளக்குறிச்சி அப்படியா சாமி? வீடு இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாப்பா. என்ன இடம்? விவசாய இடமா? ஆ, எங்கே வச்சுருக்கீங்க? என்ன அதில்? காலில் வந்துட்டுவாங்க. கள்ளக்குறிச்சியா உங்களுக்கு? எவ்வளோ லேட்டாகி வந்து நிற்காரு பாருங்க. கனி கொடுத்தீங்களா? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாடே தம்பி. அம்மா பராசக்தி காலில் வந்துட்டுவேன். ஆதிகே அந்தமே அருள் பெரும் ஜோதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் வாங்க. சுமார் 2 தலைமுறைகளுக்கு முன்னால் குலதெய்வ கோயில் வழிபாடுகளில் உங்கள் குடும்பத்தில் சாமி அருள் ஆடியவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த அருள் நிலைகளையும் குலதெய்வ வழிபாடுகளையும் சரியாக நடத்த முடியாத பல குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட்டு குடும்பங்கள் முப்பெரும் பிரிவாக பிரிஞ்சிருக்கு. இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டில் மன வருத்தமும் வீடு சேதம்பட்ட நிலையும் அதை சீர்திருத்த முடியாத வறுமையும் விவசாய நிலத்தில் எந்த விவசாயத்தை செய்தாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காத மனக்குறைகளும் 2 பேர்களுடைய எதிர்ப்பால் ஒரு குழப்பம் நடக்கிறது என்ற சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. அடுத்து சேலம் உத்தரவு பிறகு தான் நினச்சி கூப்பிட முடியும். உட்காருங்க வாங்க. உங்களுக்கும் சேலமாக்கா? சபாஷ். அதனால் மண்ணுமனைக்குள் மாந்திரிகத்தால் பல தவறுகள் நடந்திருக்கிறது. அவைகளை நீக்கி நான் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும் உனக்கு? உன் பையனை போய் நான் பார்த்தேன். அவனை பற்றி நீங்கள் 3 மாதமாக ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. அவன் இங்கே இருப்பானா அல்லது நம்மளை விட்டு பீறி எங்கேயாவது வெளியூருக்கு போயிடுவானோ அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் மனத்தில் இருக்குது. ஆனால் அவனும் உங்களை விட்டு வெளியில் போகணுங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கான். அதுக்கு இடையில் சில பேர்களால் பிரச்சனையும் சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் அவப்பேரும் குடும்பத்தில் அடிக்கடி வழக்குகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? இந்த அப்படி ஐய் பக்கத்தில் வா. யாருக்கு? நீ வா பக்கத்தில் வா. இந்த விரலை பிடி, நல்லா பிடிச்சிக்கா. என்னையவே நினச்சிக்கா உன் உள்ளத்தில். பெரிதளவுக்கு பாதிக்காமல் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். என்ன கண்டிப்பாக கிடைக்கும். இந்தா
வாங்கிக்கா, பொறுமையாக இருக்கணும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது, தெளிவாக கிடைக்கணும். இந்த அப்படி குறுக்க முடிவு எடுத்துடாத, நல்லா இரு போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எங்களுடைய பணமெல்லாம் நஷ்டமாகி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கர்பசாமி, அதை ஜெயிச்சு தாங்கன்னு யாரோ கேட்குறாங்க. என்ன பணம்? பணம் யாருக்காவது கொடுத்தீங்களா? பணம் யாருக்காவது கொடுத்து வராமல் இருக்கா? உங்களுக்கு தான் வரணும். சரி, ஓகே. கர்பசாமிக்கு மகனை பற்றி கேட்டது யாரு? கால் வந்துட்டு வா. கேள்வி ஒன்று, செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாமா. ஆமாம் ஆமாம், ஓகே, சரி கரெக்ட். உங்கள் எல்லைக்குள்ளே கர்பசாமி இருக்கார? இங்கேருந்து உங்கள் எல்லையில் நான் போகும்பொழுது இடது பக்கம் இறங்கினா ஒரு தோட்டம். அந்த தோட்டத்து எல்லையில் இருக்கிற கர்பசாமி உனக்கு உரிமை இல்லை என்றாலும் அந்த ஊர் எல்லையில் இருக்கார். விநாயக பெருமான் எங்கே இருக்கார்? பிள்ளையார் காலில் வந்துட்டுவான். அதை தாண்டி போனோன்னு ஒரு அம்மன் கோயில் தெரியுத ஒரு முக்கில், அது என்ன கோயில்? உட்கார். அதில் பின்னால் எழுதி போனால் வேறு கிராமத்துக்கு போயிடலாம். அப்படி தானே? கால் வந்துட்டுவான். பார்த்தாங்களா? கேட்டு பார்க்குறேனே. ஓகே. சாதகத்தை போய் எங்கேயாவது பார்த்தியாம்மா? என்ன சொன்னாங்கம்மா? பக்கத்தில் வா. என்ன முடிவு எடுத்தீங்க? வீடு மாறணும்னு சொன்னாங்களா? உன் பையனை மாற்றி வைக்கணும்னு சொன்னாங்களா? அவனை இடம் மாற்றி வைக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையை கொண்டு போய் சேரு, உன் பையன் நல்லா இருப்பான். அங்கேயே இருக்கட்டும். வீட்டுக்கு வந்தால் வீணான பிரச்சனைகளும் போலீஸ் வழக்குகளும் பெற்றோர்களில் ஒருவருக்கு வந்து தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும். அதனால் கொஞ்சம் அகன்றிருப்பது நன்று. ஒரு 60 நாள் இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம காப்பாற்றி விட்டுடலாம். கால் வந்துட்டு வா. யார்? எந்த ஆபத்துலாம் உன் பிள்ளையை காப்பாற்றித்தாரேன், எந்த குறையும் வராது. மன நிம்மதியாயிரு. 60 நாள் பொறுமையாக இருப்போம். போகிற இடத்துல உனக்கு வேலை கிடைக்கும். சந்தோஷமாக இருப்போம். கர்பசாமிக்கு கள்ளக்குறிச்சி தலைவன் தலைவி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதை வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. என்ன வேணும்னே? என்ன செய்யுது? சரியாக உறக்கம் வருதா? இப்போ நான் என்ன பாட்டு பாடினேன்? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. உங்களுக்கு உறக்கமில்லாத குறையும், ஒரு பக்கத்து தலையிலே வலி வேதனையும், முதுகு கழுத்து போன்ற இடங்களில் மரமரத்த தன்மையும், உணர்வற்ற நிலையும் இப்பொழுது உடலில் இருக்கும். இது வாதம் சம்பந்தமான நோயா அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகளால் செய்வனை கோளாறுகளால் இருக்குமா? அடிக்கடி வலது காலில் உள்ள உள்ளங்கால் பக்கம் அரிப்பும் வேதனையும் இருக்க, அதனால் இப்படி வந்திருக்குமா? அல்லது நான் தான் எதுலேயும் போய் மிதிச்சிட்டேனா அப்படின்னு முட்டாள்தனமாலாம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கியே. கால் வந்துட்டு வாங்க. நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன? இப்போதைக்கு 1.25 வருடமாகவே நோயால், மனக்குழப்பத்தால், நடத்துகிற வருமானத்துக்குரிய தொழிலால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு இடத்தினுடைய டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான மனக்குறைகளும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலம் விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேண்டும்? இந்தா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு முருகப்பெருமானுடைய பெயர் வை. அந்த பிள்ளை பிறக்கும் நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும்.
இந்தா சுவாமியே ஐஸ்வர்யமாக இரு மகளே. வரக்கூடிய பௌர்ணமி அன்று உன் பிள்ளைக்காக குழந்தை வரத்துக்காக முக்கணிகளும் நிலமாலையும் சரக்கோடும் என்னை வந்து பார்க்க போய்க்க. அடுத்த உத்தரவில் உன் உடல்நிலை சரியாக்கி தரேன். இங்கே எப்படி போங்க. சிவராமன் எங்க? சிவராமன் நிலமாலை கால் வந்துட்டு அப்பா. சோதனை மேல் சோதனை. அவங்க யாருமா? வாங்க பையன் மாதிரியா பையனா? போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. குழந்தை இருக்கா உங்களுக்கு? பக்கத்தில் வாங்க. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, அவதாரமும் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, திருநாளை இந்த மகன் தந்தான் யாரிடம் சொல்ல. தம்பி, புண்ணிய தீர்த்தங்கள் காசி தீர்த்தத்தை பற்றி சிந்தித்ததுண்டா? சிந்தித்ததே கிடையாது. காசி தீர்த்தத்தை வர வைத்து 3 முறைகள் உன்னுடைய வீட்டில் வைத்து நீ பூஜித்து குளிக்கணும். அது மிகவும் முக்கியம். உன் உடல்நிலைகளை போய் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். உயிரணுக்களுடைய கவுண்டிங் வந்து கொஞ்சம் குறைவு. அதனால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது என்ற ஒரு மன வருத்தமும் மனக்குழப்பமும் நடந்து கொண்டே இருக்கிறது வீட்டில். இதனால் வாழ்க்கையில் பிளவு ஏற்பட்டுருமா, பிரிவுகள் நடந்துருமா என்ற ஒரு சந்தேகமும் உங்கள் 2 அடிக்கடி தோன்றி கொண்டே இருக்கிறது. உண்மையா இல்லையா? இந்த நிலைமைகளை வராமல் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லியாச்சு. கருப்பசாமி என்ன குழந்தைப்பா கொடுக்கலாம்? கண்ணை மூடி உட்காருங்க பார்ப்போம்.